ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து முக்கிய நாட்கள், அதாவது ஜான்வரி 6லேருந்து ஜான்வரி 10 வரைக்கும் இருக்கிற முக்கிய தினங்கள் பற்றி பார்க்க போகிறோம், இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து நம்ம ஜான்வரி 1லேருந்து ஜான்வரி 5 வரைக்கும் எந்த டேஸில் என்னென்ன ஈவெண்ட் நடக்குது, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஜான்வரி 6லேருந்து ஜான்வரி 10 வரைக்கும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜான்வரி 6 வந்து குரு கோபிந்த் சிங் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ இதோட கருப்பொருள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா யூனிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் டிவோஷன். ஸோ அதே வந்து தமிழில் பார்த்துட்டிங்கன்னா ஒற்றுமை, சமத்துவம் மற்றும் பக்தி. ஓகே, ஸோ ஜான்வரி 6 வந்து ஏன் குரு கோபிந்த் சிங் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க அப்படின்னா, அது வந்து 10வது சிக் குரு, அதாவது குரு கோபிந்த் சிங் ஜெயந்தி வந்து 10th சிக் குரு. ஸோ அவரோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக இது வந்து கொண்டாடுறாங்க. ஸோ ஜான்வரி 6. அதே மாதிரி ஜான்வரி 6ல இன்னொரு டே வந்து வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ், அதாவது உலக போர் அனாதைகள் தினம். ஸோ அதாவது இப்போ போர் நடக்குது. ஸோ அதில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து அவங்க அம்மா அப்பாவெல்லாம் தொலைச்சிட்டு தனியாக வந்து இருப்பாங்க, யாரும் இல்லாமல். ஸோ அவங்கள வந்து அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து எடுக்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ணுற டே தான் வந்து உலக போர் அனாதைகள் தினம். இது வந்து வேர்ல்டு டே ஆஃப் வார் ஆர்ஃபன்ஸ். ஸோ இதோட கருப்பொருள் தீம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்ஃபன் லிவ்ஸ் மேட்டர். இது வந்து போன வருஷம் கொடுத்தது. ஸோ இந்த வருஷம் வந்து எதுவும் சொல்லலை, அதாவது அனாதை உயிர்கள் முக்கியம். ஸோ இங்கிலீஷ்லேருந்து தமிழில் தீமை வந்து எப்படி, அந்த கருப்பொருள் வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கன்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ தீம் மட்டும் இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்கனைசேஷன் வந்து தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜான்வரி 7. ஸோ ஜனவரி 7ஆம் தேதி வந்து தேசிய டெம்புரா தினம். அதாவது டெம்புரா மாவில் நம்ம ஏதாச்சும் ஒரு உணவுகள் வந்து பண்ணுறோம் அப்படின்றதுக்காக வந்து அந்த டே வந்து கொண்டாடுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு டே இருக்குது அப்படின்னு. ஜான்வரி 7 வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 8 வந்து பூமியின் சுழற்சி நாள், அதாவது எர்த் ரொட்டேஷன் டே. இதை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு ஃபிசிசிஸ்ட். ஸோ இவர் பேர் வந்து லியான் ஃபாக்கல்ட். ஸோ இவரோட பர்த்டேக்காக தான் வந்து ஜான்வரி 8 வந்து எர்த் ரொட்டேஷன் டே, அதாவது உலக சுழற்சி தினம் கொண்டாடுறாங்க. இவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, நம்ம பூமி வந்து அதோட ஆக்சிஸில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு 1851, அதாவது 1851 வந்து கண்டுபிடிக்கிறாரு. பூமி வந்து அதோட அச்சில் சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால வந்து அந்த டே வந்து எர்த் ரொட்டேஷன் டே, அதாவது கண்டுபிடிச்சவரோட பர்த்டே வந்து எர்த் ரொட்டேஷன் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே டேவில் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்டேஷன் டே. ஸோ அது வந்து அந்த பார்ட்டி, அதாவது ஒரு கட்சி, அரசியல் கட்சி வந்து ஜான்வரி 8, 1912 இதில் வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஓப்பன் பண்றாங்க. அதாவது ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் நிறுவன தினம். ஸோ இப்போ அவங்க ஊரில் பார்த்துட்டிங்கன்னா வச்சு இனத்தை வச்சு இவங்க இப்படி, ஸோ அந்த மாதிரி வந்து பாகுபாடு வந்து பார்ப்பாங்க. ஸோ அதை ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் டே வந்து அந்த ஒரு பார்ட்டி வந்து அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதனால அந்த டேவை ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் நிறுவன தினம், அதாவது ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 9. ஸோ ஜான்வரி 9 வந்து பிரவாசிய பாரதி திவாஸ் ஆர் நான் ரெசிடென்ட் இந்தியா டே. அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், நான் ரெசிடென்டல் டே. அதாவது நம்ம இந்தியாவில் பிறந்து அவங்க வந்து வெளியூர்ல வந்து வாழ்வாங்கல்ல, அவங்கள வந்து நம்ம கணக்கில் கொள்ளணும் அப்படின்றதுக்காக அந்த டேவை கொண்டாடுறதா வந்து பிரவாசிய பாரதிய திவாஸ். ஸோ இதோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா டயஸ்போராஸ் கான்ட்ரிபியூஷன் டு விக்சித் பாரத் மீன்ஸ் டெவலப்டு இந்தியா. அதாவது விக்சித் பாரத்திற்கு புலம்பெயர்ந்தோரின் பங்களிப்பு வளர்ந்த இந்தியாவை குறிக்கிறது. ஸோ அதாவது வந்து நம்ம இந்தியாவில் பிறந்தவங்க மற்ற நாட்டுக்கு போய் வேலை பார்க்குற அளவுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு வளர்ந்த நாடாக வந்து மாறி இருக்கு அப்படின்றதான் வந்து இதோட தீம். ஸோ அதே மாதிரி 8th PDB கன்வென்ஷன் வந்து ஜான்வரி 8லேருந்து 10 அந்த டேல வந்து புவனேஸ்வர் ஒடிசாவில் வந்து நடக்குன்ற மாதிரி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 10. ஸோ ஜான்வரி 10 வந்து உலக ஹிந்தி தினம், அப்படி இல்லைன்னா விஸ்வ ஹிந்தி திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜான்வரி 10 வந்து உலக ஹிந்தி தினம் அல்லது விஸ்வ ஹிந்தி திவசம்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னா ஜான்வரி 10, 2006 தான் வந்து இதை வந்து கொண்டாட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஜான்வரி 10, 1975 வந்து நாக்பூரில் வந்து முதல் இந்திய மாநாடு வந்து நடந்துச்சு. ஸோ நம்ம ஹிந்தியை வந்து உலக அரங்கிற்கு வந்து அது ஒரு மொழியை வந்து நம்ம அதோட சிறப்பை வந்து
சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஜான்வரி 10 1975 வந்து அந்த முடிவு எடுத்தாங்க. அதே மாதிரி 1940 சபையில வந்து ஐநா பொது சபையில இந்தியா அதாவது ஹிந்தியை வந்து முதல்ல வந்து பேசினாங்க, அதாவது ஹிந்தியை பத்தி. ஸோ அது வந்து அந்த டே, ஸோ ஜான்வரி 10 வந்து வேர்ல்டு ஹிந்தி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. அதே மாதிரி ஜான்வரி 10 வந்து வேர்ல்டு லாஃப்டர் டே, உலக சிரிப்பு தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எப்போ செலிப்ரேட் பண்ணாங்கன்னா ஜான்வரி 10 1998 மும்பையில். ஸோ இது வந்து அரேஞ்ச் பண்ணவர் வந்து டாக்டர் மதன் கத்தாரியா. ஸோ டாக்டர் மதன் கத்தாரியா வந்து வேர்ல்டு வைட் லாஃப்டர் யோகா மூமெண்ட் அப்படின்றதோட வந்து ஃபவுண்டர். ஸோ அதனால வந்து ஜான்வரி டே வந்து வேர்ல்டு லாஃப்டர் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ இதான் வந்து ஜான்வரி 5ல இருந்து ஜான்வரி 6ல இருந்து ஜான்வரி 10 வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான தினங்கள். ஸோ வழக்கம் போல் இதுக்கும் எப்படி ஸ்டோரி இது பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஜான்வரி 6 வந்து 10th சிக் குரு வந்து பிறக்கிறார். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டோரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து வி கேன் ஏபிள் டு பில்ட் தட் ஸ்டோரி. நம்ம வந்து அந்த ஸ்டோரியை வந்து அப்படியே கொண்டு போயிடலாம். ஸோ இந்தியாவில் வந்து ஸோ இந்த சைடு அதாவது இந்தியாவில் வந்து குரு கோபிந்த் சிங் வந்து இப்போ அன்னைக்கு தான் வந்து பிறக்கிறாரு. ஸோ அதே டைம்ல உலகத்துல வந்து மற்ற இடத்துல எல்லாம் போர் நடக்குது. ஸோ அதே மாதிரி அந்த போர்ல வந்து நிறைய பேர் வந்து குழந்தைகள் வந்து அப்பா அம்மா வந்து இல்லாம போயிடுறாங்க. ஸோ உலக போர் அனாதைகள் தினமும் அந்த தான். அதே மாதிரி குரு கோபிந்த் சிங் ஜெயந்தி வந்து ஜான்வரி 6 தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெம்புரா தினம், அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நம்ம டெம்புரா மாவுல செஞ்ச ஃபுட்டு வந்து தரோம். ஸோ ஜான்வரி 7 வந்து உலக டெம்புரா தினம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜான்வரி 8 வந்து அவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். ஸோ அது வந்து ஒரு பூமி சுத்துற மாதிரி இருக்கு அந்த நிகழ்வு வந்து. ஸோ அதனால வந்து பூமி சுழற்சி நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து அந்த பூமி சுத்துற இடத்துல வந்து நடக்குது. அதே மாதிரி இங்க இந்த போர் இந்த மாதிரி பிரச்சனை வர்ற மாதிரி ஆப்பிரிக்கால வந்து கருப்பினத்தவர்கள் மேல வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. ஸோ அதுக்காக வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதான் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் நிறுவன தினம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜான்வரி 9. ஸோ அங்கேருந்து நம்ம குழந்தைகள்லாம் காப்பாற்றிட்டு வந்து நம்ம வந்து நம்ம இந்தியாவுக்கு வரோம். ஸோ வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரோம். ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், அதே மாதிரி அந்த டே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹிந்தியோட பெருமையை வந்து நம்ம வந்து உலக அரங்கிற்கு வந்து கொண்டு செல்றோம். ஸோ அதே மாதிரி ஜான்வரி 10 வந்து உலக ஹிந்தி தினம். அதே மாதிரி நம்ம ஹிந்தி வந்து உலக அரங்கில் வந்து நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ அன்னைக்கு வந்து உலக சிரிப்பு தினம், வேர்ல்டு லாஃப்டர் டே. ஸோ இவ்வளோதான் இந்த 5 டேஸ்க்கான ஸ்டோரி. ஸோ இதே மாதிரி ஜான்வரி 1 to 5 வந்து நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்போம். ஸோ அது இதுவும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த டேஸ் வந்து மறக்காது. ஸோ நம்ம எக்ஸாமுக்கு போகிறதுக்காக ஒவ்வொரு டேவும் இது அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணோம்னா நம்மளுக்கு எதுவுமே கரெக்டாக அந்த எக்ஸாம் டைம்ல போய் மறந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ.